கேக்குறீங்கன்றதுனால நான் வைக்கல இன்னைக்கு. ஓகேவா? ம். நான் டெய்லி உங்ககிட்ட பேசுவேன், நீ கவலைப்படாதடா. என்ன ரீச் பண்ணோம்டா? மெசேஜ் போடுங்க, நான் உடனே கால் பண்றேன். போடுங்கடா. கேளுடா. நீங்க குரூப் 1 கிளாஸஸே அட்டென்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன் உங்க 2 பேரையுமே நானு. சரியா? டோன்ட் ஹெசிடேட். என்னாலுமே டவுட் கேளுங்க. எனக்கு டைரக்ட் டாக்ஸ் தவிர எல்லாமே கேளுங்கடா. ஏன்னா டைரக்ட் டாக்ஸ் நான் இன்னும் கொஞ்சம் grip எடுத்துட்டு வரல. அதை தவிர காஸ்ட், ஃபினான்ஷியல் அக்கவுண்டிங், லா, அதுக்கு இது பேர் என்ன, இன்டைரக்ட் டாக்ஸேஷன், எல்லாமே டவுட் கேளுங்க. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஒரு ஹெசிடேஷன்லாம் இல்லை. டிசம்பர் 20 அதுக்கப்புறமும் நான் உங்க கூட தான் டிராவல் ஆவேன். எதுவுமே ஹெசிடேட் பண்ணாதீங்க. ஏன்னா நான் கொஞ்சம் அந்த டைமிங் கொஞ்சம் இன்னும் எனக்கு இதுவாகலடா, செட்டில் பண்ண முடியல. பட் ஸ்லோலி நான் செட்டில் ஆயிடுவேன். ஓகேவா? எது இருந்தாலும் கேளுங்க. நான் ஸ்டேஜ் 1ல டவுட் இருந்தாலும் கேளுங்க. மார்ஜினல் காஸ்டிங்ல டவுட், இல்ல ஓவர் ஹெட்ஸ்ல டவுட், இல்ல ஃபினான்ஷியல் அக்கவுண்ட்ஸ்ல பீஸ் மீல் டிஸ்ட்ரிபியூஷன் டவுட், லால வந்து பார்ட்னர்ஷிப்ல டவுட், கம்பெனி அக்கவுண்ட்ஸ் டவுட், எது இருந்தாலும் கேளுங்க. இன்டைரக்ட் டாக்ஸேஷன், காம்போசிட் சப்ளை, இந்த சப்ளை, ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம், எனி டவுட், கஸ்டம்ஸ்ல டவுட்னா கேளுங்க. ஓகே, நோ ஹெசிடேஷன். ஓகே, 2 பேருக்குமே சொல்லிட்டேன். வந்து நான் வந்து பேமெண்ட்லாம் எதுவுமே வாங்கலடா. நீங்க அட்டென்ட் பண்ணனாலும் அட்டென்ட் பண்ணிக்கோங்க என் கிளாஸஸ். ஓகேவா? அதனால டவுட்ஸ்னாலும் கேளுங்க. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ வந்து எமர்ஜிங் ட்ரெண்ட்ஸ் இன் டிஜிட்டல் அண்ட் சோஷியல் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பத்தி இப்போ கொஞ்சம் டீடைல்டா பார்ப்போம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க கண்ணா. ரைட் ஷார்ட் நோட்ஸ் ஆன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லிட்டு ஒரு தியரி வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஓகே, எப்படின்னா ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் சிஏ இருக்குல்ல, சிஏ இன்டர் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட், நான் அதுலயும் வருது இல்லையா எனக்கு. ஸோ அதுல வந்து ஏஐ வந்து ஒரு பார்ட் ஆஃப் இட்டா எடுக்கிறாங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல வந்து மிஷின்ஸ், சிஸ்டம்ஸ், ஏஐ சுத்தி 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 எதை வச்சு பாத்தீங்கன்னா மிஷின்ஸ் தான். ஆனா அந்த மிஷின்ஸ்க்கு ஏஐ கோடிங் கொடுக்கறதுலாம் யாருன்னா மேன் பவர். 3 லெவல் ஆஃப் ஏஐ இருக்கடா. நேரோ ஏஐ, ஜென்ரல் ஏஐ அண்ட் சூப்பர் ஏஐ. நேரோ ஏஐன்றது வந்து எப்படின்னா, ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. ஓகேவா? ட்ரெடிஷனல் ஹியூமன் ஆக்டிவிட்டியை அதை அப்படியே ஆட்டோமேட் பண்றது நேரோ ஏஐ. புரியுதா கண்ணா? வெதர் கண்டிஷன்ஸ் இருந்தது இல்லடா, ட்ரெடிஷனல் மெத்தட் ஆஃப் வெதர் கண்டிஷன்ஸ் இருந்ததுல, இப்போ அதை வந்து ஆட்டோமேட் ஏஐல வச்சு ஆட்டோமேட் பண்ணியிருக்காங்க. அதுவே எல்லாமே பிக் பண்ணி கொடுத்துரும். ஒரு வேவ், ஒரு சீஸ்மிக் வேவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு வேவ் ஒரு சுழல் 3 டைம்ஸ் சுழந்துருது அப்படின்னாலே ஒரு பாப்அப் மெசேஜ் வந்துடும் அந்த வெதர் ஃபோர்காஸ்ட்ல. அது நேரோ ஏஐ மூலமா பண்ணியிருக்காங்க. சரியா? எக்ஸாம்பிள் சொல்றேன். அதான் ஃபோர்காஸ்டிங் த வெதர். ஜென்ரல் ஏஐ அப்படின்றது எப்படின்னா, மிஷின்ஸ் ஓட எக்ஸிஸ்டிங் கெப்பாசிட்டியை அசஸ் பண்ணி இன்க்ரீசிங் டிமாண்டோட எவ்வளவு தூரம் அதால பண்ண முடியுது, இன்னும் வந்து பெட்டரா வந்து அதை எப்படி என்ஹான்ஸ் பண்ணலாம். ஓகேவா? ஒரு ஹியூமன் அதுல தப்பு இல்லாம பண்றதுக்கு பண்றாங்க இல்லையா, அதே மாதிரி மிஷின்லயும் இப்படி ஹை லெவல் ஆஃப் ப்ரொடக்டிவிட்டி எடுத்துட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு பண்றது வந்து ஜென்ரல் ஏஐ, ஹியூமன் லெவல். சூப்பர் ஏஐன்றது வந்து ஏஐ பிகம்ஸ் மச் ஸ்மார்ட்டர். ஒரே நிமிஷம் கண்ணா. கணேஷ்மா, நீங்க ஒரு ஏஐ வந்து அது என்ன சாஃப்ட்வேர்? நீங்க ஒரு பர்சன் பேசுற மாதிரி இருக்கும், அது என்னது அது? சிந்தேஷியான்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குடா. என்ன கணேஷ்மா ஸ்பெல் பண்ணுங்க? எஸ்ஒய்என். சிந்தேஷியான்னு ஒண்ணு இருக்குடா. ஓகே, அது வந்து எப்படின்னா, அதுவாவே ஒரு ஒரு அது எப்படின்னா ஒரு பர்சன் பேசுவாங்க, ஆனா அந்த பர்சனே ஏஐ பாட் தான். ஓகேவா? அது வந்து கம்ப்ளீட்லி உங்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா சூப்பர் ஏஐ சிந்தேஷியா. நோட் பண்ணிக்கிறீங்களா? சிந்தேஷியா. இது எக்ஸாம்பிள்ஸோட நீங்க கொடுத்தீங்கன்னா ஈஸியா இருக்கும். சிந்தேஷியான்னு சொல்லுவாங்க. இதுதான் நாரோ ஏஐ, ஜெனரலைஸ் சூப்பர் ஏஐ. சூப்பர் ஏஐ வந்து கேன் மேக் டிடக்ஷன்ஸ் அபவுட் அன்னோன் என்விரான்மெண்ட்ஸ். யோசிச்சே பார்த்துருக்க மாட்டேங்கிறடா, அந்த மாதிரி லெவலுக்கு வந்து அது கம்ப்ளீட்டா ஒரு வேற ஒரு வெர்ஷன் நம்மளுக்கு எடுத்து கொடுக்கும். மிஷின் லேர்னிங் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஆட்டோமேட்டட் லேர்னிங் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ். ஏஐ வந்து பேசிக்கா என்ன பண்றது அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்து டிசிஷன் மேக்கிங் கொடுத்து ஃபீட்பேக் கொடுக்கறது. சாட் ஜிபிடி ஏஐ. ஓகேவா? அப்புறம்
AI systems today are ML based. The terms are often used. ML அப்படின்னா என்னன்னா மிஷின் பேஸ்ட், சாரி மிஷின் லேர்னிங் தான் எல்லாமே. ML யார் சாட் ஜிபிடி யூஸ் பண்றீங்க ரெண்டு பேர்ல? ஏதாவது ஒரு கான்செப்ட் கஷ்டமா இருக்கு. ஓகே, போட்டு வித் எக்ஸாம்பிள் போட்டா அழகா அதுவே வரும். சிவசங்கரி, நீங்க யூஸ் பண்றீங்களா சாட் ஜிபிடி? யூஸ் பண்ணுங்க, ரொம்ப பவர்ஃபுல்லான டூல். எதுமா? ஆ, ஓகே சூப்பர்ரா. ஏய், அந்த ஆன்சர் வந்து அமுச்சு விடணும்டா. ஆன்சர் நான் போட்டுட்டேன்டா. நான் அமுச்சு விடுறேன். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த சாட் ஜிபிடி மூலமா நிறைய விஷயங்கள் இருக்கு. அதே மாதிரி எம்எல் இன்வால்வ்ஸ் ட்ரைனிங் ஆல்கரிதம்ஸ். ஆல்காரிதம்னா என்ன? ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொடுக்கறது அதுக்கு. ஓகே, பேசிக்லி டு ஆப்டிமைஸ் இட்ஸ் பர்ஃபார்மன்ஸ். இது வந்து ஏஐல இன்னொன்னு ஒரு பிரான்ச் இருக்குடா, டீப் லேர்னிங் சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகே, அந்த டீப் லேர்னிங் எப்படின்னா டீப் நியூரல் நெட்வொர்க்ஸ். இது வரும் கண்ணா, எம்சிக்யூஸ் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா? டீப் நியூரல் நெட்வொர்க்ஸ் has been the most successful AI approach. ஏஐன்றது is required for analyzing previously unavailable or indecipherable data. Indecipherable dataனா வீடியோ அண்ட் சவுண்ட் which could previously be interpreted ஹியூமன்ஸால தான் பண்ண முடியுன்றத இப்போ சிஸ்டம் பண்ணியிருக்காங்க. அப்போ ஏஏன்றதுக்கு வந்து ஒரு மெக்கானிசம் டிடக்ஷன் பண்றதுக்கோ, அக்யூரசி இம்ப்ரூவ் பண்றதுக்கோ, கண்டினியூஸ் லேர்னிங் பண்றதுக்கோ, இப்போ எக்ஸல் லேர்னிங் கூட இது ஏஐல வந்துருத்துறோம். ஓகே, இட் இஸ் an amazing note how friendly a technology is emerging to help people in quest for solving problems for. So ரைட் ஷார்ட் நோட்ஸ் ஆன் ஏன்னு ஒரு கொஸ்டின் வரும்போது இதெல்லாம் நீங்க எழுதணும். ஓகேவா? இப்போ ஏஏன்றது ஒரு எமர்ஜிங் ஃப்ரெண்ட் மாதிரி வந்துருதுல்ல, ஈவன் ஃபார் டேக்கிங் கேர் ஆஃப் சைபர் கிரிமினல்ஸ் இல்லையா? அது ஏஏ வந்து வந்துருச்சு. இப்போ பார்க்கணுமா, இது ஃபுல்லாவே சால்வ்டு கேஸ்டா. ஏஏஎன் அலிபாபா. ஏஏஎன் அலிபாபான அலிபாபான்றது எது? சைனீஸ் இ காமர்ஸ் பிளாட்ஃபார்ம், கரெக்டா? அவங்க வந்து எக்கச்சக்கமான ஏஏ பண்ணிட்டு இருக்காங்கடா. ஏஏ இண்டஸ்ட்ரி வந்து சைனா வந்து அந்த அலிபாபான்ற இது வந்து பயங்கரமா பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து யூஎஸ்யும் டேக் ஓவர் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அலிபாபான்றது வந்து அலிபாபா அப்ளிகேஷன் ஆஃப் ஏஏ வந்து பார்த்தோம்னா டஸ் லாட் ஆஃப் பயங்கர சர்ப்ரைசஸா இருக்கு அதை பார்த்தா. இது வந்து திஸ் willingness to commit எதுக்குன்னா the new technology has allowed them to stay competitive by packaging, ஷிப் பண்றது முதற்கொண்டு, பேக் பண்றது முதற்கொண்டு, குட்டி 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 விஷயங்கள் முதற்கொண்டு ஏஏல எடுத்துட்டு வந்துட்டாங்க இவங்க. இது வந்து இந்த ஏஐனால என்ன ஆகுறது அப்படி பண்ணா டெய்லர் மேட் ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் கன்சியூமர்ஸ். இது நோட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு சால்வ்டு கேஸும் எப்படி படிக்கணும்னு சொல்ற பாருடா. அலிபாபா என்ன மாதிரி கம்பெனி? ஓகே, என்ன அவங்களோட யூனிக்னஸ்? நம்பர் 2, வேர்ல்டு லெவல்ல அவங்க எப்படி இருக்காங்க? நம்பர் 3, அவங்களோட அவங்க வந்து கஸ்டமர்ஸ்க்கு எந்த மாதிரி ஹெல்ப்ஃபுல்லா இருக்காங்க? அவ்வளவுதான். இதுதான் இது பண்ணணும். ஏஏஎன் அலிபாபா. அடுத்தது ஃபின்டெக் ஓடுது. ஃபின்டெக் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் டெக்னாலஜி. இப்போ ஃபின்டெக் வந்து எப்படின்னா இந்த அவங்களோட ஒர்க் என்னன்னா அவங்க டெக்னாலஜியை யூஸ் பண்ணி நிறைய வந்து ஃபினான்ஷியல் சர்வீசஸை ஆட்டோமேட் பண்றாங்க. லைக் மொபைல் பேங்கிங், இப்போ வந்து கேஷ் ஆப், பேஸ் அண்ட் ஃபென்மான்லாம் இருக்கு. அது பீர் டு பீர் பேமெண்ட் சர்வீசஸ் தான். ஓகே, அதே மாதிரி பெட்டர்மெண்ட் ஃபண்ட்ஸ் இந்தியா டாட் காம், வெல்த் ஃப்ரண்ட்லாம் போர்ட்ஃபோலியோ மேனேஜர்ஸ். இந்த மியூச்சுவல் ஃபண்ட் டிசிஷன்ஸ் மேக்கிங் இருக்குல்ல, ட்ரேடிங் பிளாட்ஃபார்மா ஜெரதா, ஸ்டாக்கு, ஷேர்கான், அப்புறம் வந்து ராபின்ஹுட், அப்புறம் ஜீரோ பைசே அந்த ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்ஸுக்கும் வந்து இந்த ஃபின்டெக் பயங்கரமா ஹெல்ப் பண்றாங்க. ஒன்றும் இல்லைண்ணா, அதான் சார்ட்ஸ் முதற்கொண்டு கேண்டில் ஸ்டிக்ஸ் முதற்கொண்டு நீங்க பேக் எண்ட்ல பாத்தீங்கன்னா சூப்பரா கொடுக்குறது. ட்ரெடிஷனல் மெத்தட் எப்படி இருக்கும்னா இந்த அக்யூரசி பண்ண மாட்டேன். நான் ஒரு என்ட்ரி செல் கொடுக்குறேன்னா கரெக்டாக நான் பை கொடுக்குற இடத்துல டப்புன்னு வெளில வந்து இண்டிகேட்டர்ஸ்லாம் இவ்வளோ ஆட் பண்ண ஜெரதால போய் பாருங்களேன், இண்டிகேட்டர்ஸ் ஆட் பண்ணிட்டே வராங்க. எப்படி? ஃபின்டெக் மூலமா தான். ஓகேவாடா? அதே மாதிரி கிரிப்டோ கரன்சிஸ் ட்ரேட் பண்றதுக்கு ஆக்சுவலா இன்னும் ஒரு கிளாரிட்டி கிடைக்கல. பட் தென் எத்தர், பிட்காயின், டோஜி காயின் இதெல்லாம் இருக்கு. கிரிப்டோ கரன்சிஸ் விசிபிலிட்டி வரல, இன்னும் கிளியர் கட்டா இதோட நாலேஜ் தெரியல. பட் அதுக்கும் ஃபின்டெக் பயங்கரமா கான்ட்ரிபியூட் பண்றாங்க. ஓகேவா? ஸோ இந்த ஏஐ ஓட இது பாத்தீங்கன்னா கான்ட்ரிபியூஷன் பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, சைனாவோட டிஜிட்டல் கரன்சி ஆன் டூ டயர் பிளாட்ஃபார்மா இருக்கட்டும். ஓகே,
இல்ல வந்து யுஎஸ்ஏவோட ஒரு ஒரு என்ன சொல்றது மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ பிளாட்ஃபார்மா இருக்கட்டும், இல்ல நம்ம இந்தியாவோடதா இருக்கட்டும், கேஷ் ஆப்லாம் கம்ப்ளீட்டா ஃபின்டெக்கோட தான்டா. கேஷ் ஆப், பே சென்ட், கேஷ் ஆப்லாம் ஃபின்டெக்கோடது. ஓகே, ஃபின்டெக் வந்து பிளேஸ் அவங்க ஒரு டெவலப் பண்ற ஏஐ வந்து சூப்பரா இருக்கு. நெக்ஸ்ட் ராசர் பே என்னடா கேள்விப்பட்டிருக்கீங்க? ராசர் பே. கரெக்ட், கரெக்ட், கரெக்ட். இப்போ நான் யூஎஸ் கிளைண்ட்ல ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னு வச்சுக்கோடா, அவங்க எனக்கு பேமெண்ட் பண்ணும்போது இட் வில் கோ த்ரூ ரேசர் பே, அப்புறம் தென் இட் வில் கம் டு மீ. அந்த மாதிரி ஒரு இது பேமெண்ட் மோட்ஸ். ஜியோ மணி, மொபிக்விக், ஏர்டெல் மணி, ஃப்ரீ சார்ஜ், ஓலா மணி, பேஸ் ஆப், அது எல்லாமே டெபிட் கார்டு எல்லாமே ரேசர் பே ஓட அந்த டெக்னாலஜி தான் ஃபாலோ பண்றாங்க. ஃபர்ஸ்ட் அஷில் மாத்தர் தான் வந்து இது பண்றாங்க, ஸ்டார்ட் பண்ணாங்க. அது வந்து ரேசர் பே. அந்த மாதிரி சிக்ஷா ஃபினான்ஸ் பயங்கரமான இந்தியாஸ் லீடிங் லெண்டிங் இன் எஜுகேஷன் ஃபினான்ஸ் ஃபார்ம். அவங்க வந்து நிறைய எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு வந்து பில்டிங்ஸ் டெவலப் பண்ணாலும் சரி, இன்டீரியருக்காக சரி, இல்லை ஒர்க்கிங் கேபிட்டலுக்காக சரி, இல்லை ஸ்கூல்லேருந்து ட்ராப் அவுட் ஆயிட்டாங்க, அந்த பையன் சரியாவே படிக்க மாட்டான் அப்படின்ற போது அந்த பையனோட கெப்பாசிட்டி எக்ஸலன்ஸ் பண்ணி, இல்லை இவனுக்கு வந்து இவனுக்கு வந்து நம்ம கண்டிப்பா ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த சிக்ஷா ஃபினான்ஸ் வந்து பயங்கரமா லோன்ஸ் கொடுக்குறாங்க. யூனிஃபார்ம்ஸ்க்கு, ஷூஸ்க்கு, லக்கேஜஸ்க்குலாம். ஓகேவா? அது மாதிரி பிளாக் செயின்ன்றது என்னன்னா ஒரு ஷேர்ட் இம்யூட்டபிள் லெஜர் தட் ஃபெசிலிட்டேட்ஸ் த ப்ராசஸ் ஆஃப் ரெக்கார்டிங் டிரான்சாக்ஷன்ஸ். ஒரு அசெட் இருக்குன்னு நான் வச்சுக்கோயேன், ஃபிக்ஸட் அசெட்டோ இன்டான்ஜிபிள் அசெட்டோ, அது ரெக்கார்ட் பண்றதுக்கு பிளாக் செயின் பிளாட்ஃபார்ம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஓகேவா? ஏதாவது ட்ராக்கிங் இல்லைன்னா ஒரு பிளாக் செயினோட பெரிய அட்வான்டேஜ் என்ன தெரியுமாடா? இன்ஃபர்மேஷன் வச்சு தான் ரன் ஆகும் பிளாக் செயினோடது. இன்ஃபர்மேஷன் கரெக்டா இருக்கணும், இல்லைன்னா காலி. ஓகேவா? பிளாக் செயினுக்கு அது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். பிளாக் செயின் நெட்வொர்க் என்னெல்லாம் பண்ணும் பாருங்களேன். ஆர்டர்ஸ் ட்ராக் பண்ணும், பேமெண்ட்ஸ் ட்ராக் பண்ணும், அக்கௌண்ட்ஸ் ட்ராக் பண்ணும், ப்ரொடக்ஷன் ட்ராக் பண்ணும், எல்லாமே பண்ணும். See, it is applicable for all the sectors irrespective of whether it's a pharmaceutical sector or iron and steel sector or consumer durable sector or வந்து it's no gold dealing அந்த trading activity or a silver dealing trading activity, இல்ல வந்து it's a real estate, construction units, ஆனா என்ன எல்லா இல்ல வந்து இட்ஸ் நோ டயர் மேனுஃபேக்சரிங், irrespective of anything, பிளாக் செயின் நெட்வொர்க் வந்து இட் இஸ் கெய்னிங் லாட் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ். ஓகேவா கண்ணா? காம்பனன்ட்ஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா அதுல லெஜர் டெக்னாலஜின்னு ஒண்ணு இருக்குடா, டிஸ்ட்ரிபியூட்டட் லெஜர் டெக்னாலஜி. முக்கியமான விஷயங்கள் என்ன தெரியுமா? இந்த ஹெட்லைன்ஸ்லாம் நீங்க கண்டிப்பா எழுதணும். ஹெட்லைன்ஸ் எழுதி ஒரு ஒரு வார்த்தை எழுதினா போதும்டா. ஓகேவா? பிளாக் செயினோட பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா பார்ட்டிசிபென்ட்ஸ் இருப்பாங்கடா, அவங்களுக்கு இந்த டிஸ்ட்ரிபியூட்டட் லெஜருக்கு ஆக்சஸ் கொடுத்துருவாங்க. இந்த ஷேர்ட் லெக்சர் வச்சு டிரான்சாக்ஷன்ஸை ஒரு வாட்டி தான் இது பண்ண முடியும், டூப்ளிகேஷன் பண்ணவே முடியாது. பிளாக் செயினோட பியூட்டி என்ன தெரியுமா? டூப்ளிகேஷன் கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிடும் அந்த நெட்வொர்க்கை. இம்யூட்டபிள் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு வாட்டி ஒரு ரெக்கார்டு வந்து எரர் ஆயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன், திருப்பி அதுவே ஒரு நியூ டிரான்சாக்ஷன்ஸை ஜென்ரேட் பண்ணி எரரை ரிவர்ஸ் பண்ணிடும். ஆனா ரெண்டுமே நம்மளால பார்க்க முடியும். டாலியில அப்படி பண்ண முடியுமா? டாலிக்கு தெரியுமா யாருக்காவது ரெண்டு பேர்ல? பாக்ஸ். ஓகே, சாரிடா சிவசங்கரி, உங்களுக்கு அண்ணா பேசிக்ஸ் தான். ஓகே, இம்யூட்டபிள் ரெக்கார்ட்ஸ்ன்றது இந்த பிளாக் செயினோட பியூட்டி என்ன தெரியுமா? எரர் கண்டிப்பா அதை ஐடென்டிஃபை பண்ணிடும்டா. ஐடென்டிஃபை பண்ணி அந்த எரர் ஐடென்டிஃபை பண்ற டிரான்சாக்ஷனும் நம்மளால பார்க்க முடியும். அதுக்கான ரிவர்சல் என்ட்ரி இதுவாகுதுல, அதுவும் அப்பனா என்ன டிரான்ஸ்பரன்சி பயங்கரமா எடுத்துட்டு வருது. அதான் இம்யூட்டபிள் ரெக்கார்ட்ஸ்ன்றது. ஓகேவா? இந்த டேம்பரிங்கு, கன்சீலிங்கு, அப்படியே பூசி முழுகிறது, அப்புறம் வந்து ஒரு டேட்டாவை வந்து ஹைட் பண்ண ட்ரை பண்றது, ஃப்ராடு நடத்துறதுலாம் ஒண்ணுமே பண்ண முடியாது பிளாக் செயின் மெக்கானிசம்ல. சரியா? ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ஸ் வந்து எல்லாத்தையுமே பிளாக் செயின்ல வைக்கலாம். இப்போ ஒரு லீஸ் அக்ரிமெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோடா, கரெக்டா பாப்அப் மெசேஜ் டம் டம் டம்னு அலர்ட் வரும் அதுல. அப்போ உனக்கு கரெக்டா அது லீஸ் இதுன்றது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். கார்பரேட் பாண்ட் டிரான்ஸ்ஃபர்ஸ்ல இருந்து, டேர்ம்ஸ் அண்ட் அக்ரிமெண்ட்ல இருந்து, ஈவன் டிராவல் இன்சூரன்ஸ் அதுவும் வந்து பிளாக் செயின்ல பண்ணுவாங்க. சரியா? ஸோ பிளாக் செயின் நெட்வொர்க்ன்றது ட்ரஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறது, ரொம்ப பெரிய செக்யூரிட்டி, அப்புறம் எஃபிஷியன்சி இன்க்ளூட் பண்ணி கொடுக்கறது. பிளாக் செயின் வந்து டு சால்வ் ஃபோன் ஸ்பாமிங். அப்படின்னா என்னடா ஸ்பாமிங்னா? எனி ஐடியா? ஃப்ராடு பண்றது. இவர் இருக்காரு ராஜன் மேத்யூஸ், அவர் வந்து செல்லுலார் ஆப்ரேட்டிங் அத்தாரிட்டி. அவர் என்ன சொன்னா, டெக்னாலஜி பிளேஸ்ல இருக்கு, ஆனா எது வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்றத கஸ்டமர்ஸ் எஜுகேட் பண்றது தான்
ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அதுக்கு இந்த பிளாக் செயின் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மொபைல் இருக்கு கண்ணா, கூகுள் பே தெரிஞ்சா பண்ணணும், தெரியலன்னா என்ன ஆகும்? அவள்தான் காலி இல்ல. அதனாலேயே நிறைய சீனியர் சிட்டிசன்ஸ் பார்த்துப்பாங்க, மொபைல் யூஸ் பண்ணுவாங்க, வாட்ஸ்அப் யூஸ் பண்ணாலும் கூகுள் பே பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க they were not confident. பட் இந்த பிளாக் செயின் நெட்வொர்க்னால என்ன ஆகும்னா, பிளாக் செயின் நெட்வொர்க் இட் வில் பேசிக்லி helps the users to get rid of from the phone spamming. ஓகேவா? நெக்ஸ்ட் டீ போர்ட் ஆஃப் இந்தியா டு யூஸ் பிளாக் செயின், இது எல்லாமே கொடுத்துருக்காங்கடா, கேசஸ் தான் நச்சலம். அப்புறம் ரோபோட்டிக் ப்ராசஸ் ஆட்டோமேஷன். ஸ்ரீதேவி நீங்க கிளம்புங்க, நான் 4 மணியே எடுத்து. ஓகே, ஆல் தி பெஸ்ட், சூப்பரா பண்ணுங்க. ம். நாளைக்கு நாளைக்கு வந்து 10 o'clock இருக்கும்டா கிளாஸ். 10 to 1 அப்படி உட்காந்துக்கலாம். ஆ, 10 to 1 இருக்கும் கிளாஸ். நாளைக்கு வந்து இது எடுக்கிறேங்கண்ணா, நான் எஃப்எம் தான் எடுக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் நாளைக்கு நாளைக்குள்ள நான் எஃப்எம் முடிச்சு கொடுத்துட்றேன், சரியா? 2 daysல கொஞ்சம் இது பண்ணி முடிச்சு கொடுத்துறேன். கொஞ்சம் நான் ஆக்சுவலா வீடியோ ரெக்கார்டிங் பண்ணணும்னு பார்க்குறேன், பட் எனக்கு அப்படியே கொஞ்சம் இன்னும் செட்டில் ஆகலையா, அப்படியே இதுவா இருக்கு. நான் ஏதாவது பார்த்து கொஞ்சம் குட்டி 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 இருக்கிறது எல்லாமே வீடியோ ரெக்கார்டிங் பண்ணி கொடுக்குறேன், ஆடிட்டிங் ஓடுது அந்த மாதிரிலாம், சரியா? ஓகே கண்ணா, நல்லா பண்ணுங்க. ம், பை பை. ஆ, பை. ரோபோட்டிக் ப்ராசஸ் ஆட்டோமேஷன்ன்றது என்னன்னா, ரோபோட்டிக்ஸ்னா என்னடா அர்த்தம்? ரோபோ மாதிரி. ஓகே, என்ன என்ன பண்ணுவாங்கன்னா, ஆட்டோமேட் பண்ணி விட்டுருண்டா. இப்போ வந்து பெரிய ப்ராசஸ் இருக்குடா, ஓகே, அதுக்கு என்ன பண்ணுவாங்க, இந்த ப்ராசஸை சிம்பிளிஃபை பண்ணணும்னா ஒரு பாட் வாங்கிடுவாங்க. ஒரே நிமிஷம் சொல்லலாம் கணேஷ்மா, பாட் எவ்வளோ ரூபாய் இருக்கும் கணேஷ்மா? சும்மா பேசிக்கான பாட் லேக்ஸ்ல இருக்கும்டா, பெய்டுனா ஃப்ரீ பாட்ஸும் இருக்கு. எப்போ தெரியுமா, ஒரு ஒரு ப்ராசஸ் நல்லா தெரிஞ்சிடுதுன்னு வச்சுக்கோங்களேன், அது மொனோட்டனஸ் ப்ராசஸ் தான் அப்படின்னா பாட் வாங்கி அதை ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. அப்போ அந்த ஹெட் கவுண்ட் சேவிங் தானே உங்களுக்கு, கரெக்டா? ஸோ அதுதான், இட் இஸ் பேசிக்லி மிமிக்கிங் மோஸ்ட் ஹியூமன் கம்ப்யூட்டர் இன்ட்ராக்ஷன்ஸ் வந்து கம்மி பண்ணுறதுக்காக. ஆனால் பாட்டோட அட்வான்டேஜ் என்னன்னா, அந்த ப்ராசஸ் அப்படியே சேமாக இருக்கணும். கொஞ்சம் அப்படி இப்படி மாறித்துன்னு வச்சுக்கோங்களேன், அப்போதுக்கு எரர் வரதுக்கு சான்சஸ் இருக்கும். அதே மாதிரி ஹை வால்யூம் ஸ்பீடில் வந்து பாட் போகும். இதில் வந்து பாட்டில் வந்து எப்படின்னா, ஒரு சாஃப்ட்வேர் பாட் வந்து கம்ப்யூட்டர் விஷன், மிஷின் லேர்னிங் எல்லாத்தையுமே ஆட்டோமேட் பண்ணி கொடுக்கும். இட் இஸ் பெஸ்ட் சூட்டட், அதை நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ரிப்பீட்டடாக இருக்கிறது. எனக்கு வந்து இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் இந்த ஸ்டெப்பு தான் வரும், இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் இந்த ஸ்டெப்பு தான் வரும், இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் இது இப்படி இருக்குல்ல, இந்த ஃப்ளோவை பாட் பண்ணிடலாமா, அப்போ ஒரு 1 மணி நேரம் சேவ் ஆகுமா, கரெக்டா? அந்த மாதிரி ஐடென்டிஃபை பண்றதுன்றது தான் ரோபோட்டிக் பாட்டோட பெரிய பெரிய அட்வான்டேஜ். அதனால எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் ஆகும். நீங்க வந்து நம்மளால வேல்யூ அடிஷன் ஒர்க்ல நல்லா கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். புரிஞ்சாக்கண்ணா? ஸோ பர்ஃபார்ம் ரொட்டீன் பிசினஸ் ப்ராசஸ் பை மிமிக்கிங் வே த பீப்புள் இன்டராக்ட் வித் அப்ளிகேஷன்ஸ். ஓகே, ஆர்பிஐயோட சொல்யூஷன்ஸ். ஆர்பிஐ என்னன்னா, எனி ஐடியா? ப்ராசஸ் ஆட்டோமேஷன். அது சைக்கிள் டைம் கம்மி பண்ணிட்டோம்டா. அப்புறம் ஃப்ளெக்சிபிலிட்டி பயங்கரமா இருக்கணும், அக்யூரசி இம்ப்ரூவ் பண்ணும், எம்ப்ளாயி மொரைல் இம்ப்ரூவ் பண்ணும், டீடைல் டேட்டா கேப்சர். ஓகே, இப்போ இவர் வந்து இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் இருக்குடா, ரஷ்யன் சோயிஸ் ஸ்பேஸ் கிராஃப்ட், அதை வந்து என்ன பண்ண போறாங்கன்னா பாட் வச்சு பண்ண போறாங்க. ஓகேவா? அது சொல்லிட்டு இருக்காங்க, அது ரஷ்யன் ஸ்பெட்ரஸ் சீரீஸ் ராபோட்ஸ்ன்னு சொல்றாங்க, அதை வச்சு பண்ண போறாங்க. காரை டிரைவ் பண்ண வைக்க போறாங்க, அதன் மூலமா ஸ்பேஸ்க்குள்ள ஃப்ளை பண்றது எப்படின்னு பார்க்க போறாங்க. ஹியூமன் ஆஸ்ட்ரோநாட்டை கிரியேட் பண்றதே ஒரு பாட் மூலமா பண்ண போறாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பாட் மூலமா they are going to try. இதுல நியூ ஜென்ரே ஆஃப் ரோபோட்டிக்ஸ் கால் கோபோட்ஸ் பை அப்ளைங் டெவ்ஆப்ஸ் கான்செப்ட். இது மார்க் பண்ணிக்கோங்க கணா. வாட் இஸ் டெவ்ஆப்ஸ் கான்செப்ட்னா என்ன அர்த்தம்னா, இந்த ரோபோட்டிக்ஸ் ஓடத கான்செப்டை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ரோபாட்ஸை வந்து கிரியேட் பண்ணி, அந்த ரோபாட்ஸ் கிரியேட் பண்றத கோபாட்ஸ்னு சொல்லுவாங்க. அதை வந்து டெவ்ஆப்ஸ் கான்செப்ட் மூலமா டெவலப் பண்ண போறாங்க. எதை? கோபாட்ஸை டெவ்ஆப்ஸ் கான்செப்ட் மூலமா டெவலப் பண்ண போறாங்க. இது இந்த சென்டென்ஸ் நோட் பண்ணிக்கோங்கண்ணா. நெக்ஸ்ட், ஸ்போர்ட்ஸ்ல டிஜிட்டலைசேஷன். ஸ்போர்ட்ஸ்ல எப்படி டிஜிட்டலைசேஷன் பண்ண முடியும் அப்படின்னா, இப்போ வந்து டெக்னாலஜி எல்லா ஏரியாஸ்லயும் இருக்குல்ல, அப்ப அப்ப வந்து ப்ராட்காஸ்டர்ஸோட பார்ட்னர் பண்றது, நியூ டிஸ்ட்ரிபியூஷன் பிளாட்ஃபார்ம்ஸ், ஃபேன்ஸ்க்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்சஸ் கிரியேட் பண்றது, ஓகேவா?
மொபைல் அக்ராஸ் மொபைல்லே எல்லா விஷயத்தையுமே அவங்க பார்க்குற மாதிரி. ஓகே, ஒன் வே வந்து எப்படின்னா மல்டிபிள் சேனல்ஸ் இருக்குல்லடா, கான்டென்ட் அக்ராஸ் மல்டிபிள் சேனல்ஸ் வச்சு லைக் அந்த ஸ்போர்ட்ஸ் வந்து வியூ பண்ணுறதுக்கு ஒரு ஃபெசிலிட்டி எடுத்துகிட்டு வருது. அது மட்டும் இல்லாமல் ஸ்போர்ட்ஸ் ஆர்கனைசேஷன்ஸ் குட் க்ரோ ஸ்டேடியம் அட்டண்டன்ஸ் பை யூசிங் இம்மர்சிவ் டெக்னாலஜி சச்சஸ் ஆக்மெண்டட் அண்ட் வர்ச்சுவல் ரியாலிட்டி. பேசிக்லி கிரியேட்டிவிட்டி தான் கண்ணா. இந்த டிஜிட்டலைசேஷனில் ஒரு கோர் விஷயம் எது தெரியுமா? கிரியேட்டிவிட்டி தான். ஓகேவா? அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இன்னும் வந்து இப்போ ஆடியன்ஸ் வந்து ஒரு ஸ்டேடியம்ல உட்காந்து பார்க்கும்போது இன்னொரு கிரிக்கெட்டை வந்து டிஜிட்டல் மயமாக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா? அப்போ இப்படி இப்படி யோசிச்சு பாருங்களேன். The cricket enthusiastic will be happy to learn that a smart chip planted in a ball can now bring amazing advancement for the umpires, taking more accurate decisions and help trainers in training players. அப்படின்னா என்ன? பாலுக்குள்ள அந்த சிப்பை இன்செர்ட் பண்றாங்க. ஓகே, பால் போகுது, பேட்டிங் பண்றாங்க. ஓகே, அது ஒருத்தர் கேட்ச் எங்கேருந்தோ பண்றாங்க. ஹம்பையரால அப்படியே மொபைல பார்த்துட்டு இல்ல இது அவுட்டு அப்படின்னு, அவுட் இல்ல அப்படின்னு அப்படியே இந்த மொபைல பார்த்துட்டு முன்னாடி என்ன ஆகும், ஒரு டிஸ்கஷன் போயிடுவாங்களா ரெண்டு அம்பையர்ஸ். கரெக்டா பார்த்துருக்கீங்களா கிரிக்கெட்? கிரிக்கெட்ல என்ன நடக்கும்னா குரூஷியல் டைம் நடக்கும். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் தோனி இருக்காரு, 6 அடிச்சுட்டே இருக்காரு. பிரெயின் லாரா தெரியுமா உங்களுக்கு? பிரெயின் லாரா அவர் வந்து ரொம்ப நல்லா பவுலரு, பேட்டிங் மெஜாரிட்டி எல்லாமே நல்லா பண்ணுவாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அவங்களோட பேட்டிங் பண்றதோ இல்ல தோனியோடதோ இந்த டெண்டுல்கர்தோ பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, நிறைய வாட்டி உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும். கேட்ச் வந்து லைக் கரெக்டா அங்க பிடிச்சாங்களா இல்லையா, கரெக்டா ஏன்னா வந்து அது ஒரு குரூஷியலான பீரியட்ல எல்லாருமே டென்ஷன் ஆகும். அப்போ இந்த ஸ்மார்ட் ஷிட்டை பால்குள்ளேயே பிளான் பண்ணிட்டானா அந்த கனெக்டிவிட்டியை வந்து அம்பையர் கையிலேயே வந்து அந்த ஆப் டவுன்லோட் பண்ணி கொடுத்துட்டா எப்படி இருக்கும்? அம்பையர் வந்து டிஸ்கஷன்லாம் போடுவோம் நடல டக்குன்னா அந்த அந்த டிஜிட்டலைசேஷனோட இம்பாக்ட் அங்க தெரிஞ்சிரும்ல. பால்குள்ள அந்த ஸ்மார்ட் ஷிப் இருந்ததுன்னா இமேஜின் பண்ண முடியாதாடா உங்களால? அப்ப என்ன ஆகும்னா he can take accurate decisions and help trainers in training players also. இப்ப பிளேயர்ஸ்க்கு வந்து ட்ரைனிங் கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன், டெண்டுல்கரோ இல்ல தோனியோ கொடுக்குறாங்க. இருந்த இடத்துல லாங் டிஸ்டன்ஸா இருக்கும், பட் இருந்த இடத்துல யார் யார் பிளேயர் என்ன இது பண்றாங்க, கரெக்டா பவுலிங் பண்றாங்களா, ஃபீல்டிங் கரெக்டா பண்றாங்களா, ஃபீல்டிங்ல ஏதாவது ஃப்ளா இருக்கா, இல்ல பேட்டிங் இன்னும் பெட்டரா ஒருத்தங்க பண்ணமான்றத ஸ்பெசிஃபிக்லி ஒவ்வொரு பிளேயருக்கும் அந்த பால்குள்ள சிப்பு இது பண்றது ஒவ்வொரு பால் ஒவ்வொரு பிளேயர் கிட்டயும் போகும்போதெல்லாம் அது இண்டிகேட் பண்ணும், இவன் இந்த மாதிரி பண்றான் இவன். அப்ப ட்ரெயினருக்கு என்ன ஒரே இடத்துல உட்காந்து வேலையை முடிப்பார். புரியுதா? அதுதான் டிஜிட்டலைசேஷன் ஆஃப் ஸ்போர்ட்ஸ். இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ்ன்றது வந்து ஐஓடின்னு சொல்லுவாங்க கண்ணா. எல்லா கம்ப்யூட்டிங் சர்வீசஸும் இன்டர்ரிலேட்டட் பண்ணி கனெக்ட் பண்ணி ஆப்ஜெக்ட்ஸ், அனிமல்ஸ் ஆர் பீப்புள் தட் ஆர் ப்ரொவைட் வித் யூனிக் ஐடென்டிஃபையர்ஸ் அண்ட் அந்த டேட்டாவை வந்து ஒவ்வொரு நெட்வொர்க் வித்தவுட் ரெக்வயரிங் ஹியூமன் டு ஹியூமன் ஆர் ஹியூமன் டு கம்ப்யூட்டர் இன்ட்ராக்ஷன். இதெல்லாம் நடக்காமையே ஓகேவா இன்டர்நெட் மூலமா எல்லாத்தையும் சாதிக்க முடியும்னு சொல்றது தான் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். A thing in the internet of things can be anything from a person with a heart monitor implantation. இது அது என்னது, a farm animal with a biochip transponder, an automobile that has a built-in sensor to allow the driver when the tire pressure லோவா இருக்கும்போது சென்சார்ஸ் கிரியேட் ஆகுதுடா. சென்சார் வந்து இன்ஸ்டால் பண்றாங்க இப்ப இருக்கிற கார்ஸ்ல. நீங்க அப்சர்வ் பண்ணீங்களா தெரியாது, டயர் பிரஷர் லோவா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், டிரைவருக்கு தெரியலனா சென்சார் பீப் பண்ணிட்டே இருக்கும். நல்லா ஹைஃபை காஸ்ட்லலாம். ஓகேவா? அந்த மாதிரி இன்னொன்று வந்து லைக் ஹார்ட் மானிட்டர் இம்ப்ளான்டேஷன், அது ஒன்று ரீசன்ட் டெவலப்மெண்ட். ஒரு அனிமலுக்கு ஒரு கவுக்கு வந்து பயோசிப் டிரான்ஸ்பாண்டர் பண்றது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எப்படி பண்றது? இன்டர்நெட் புரோட்டோகால் மூலமா நடந்துட்டு இருக்கு. ஒரு ஐபி அட்ரஸ் மூலமா இஸ் ஏபிள் டு டிரான்ஸ்ஃபர் டேட்டா ஓவர் அ நெட்வொர்க். ஓகேவா? இந்த ஐஓடி டிவைசஸ்ன்றது வந்து பேசிக்லி சென்சார் டேட்டாவை ஷேர் பண்ணி ஓகேவா they collect by connecting onto your IoT gateway or other edge servers where data is they sent to cloud to be analyzed and analyzed. இந்த analyzed வேற இந்த analyzed வேற, analyzed or analyzed locally. இது என்ன பண்ணுவாங்க, ரிலேட்டட் டிவைஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி டிசிஷன் மேக்கிங்க்கும் எடுத்துப்பாங்க. ஓகேவாடா? ஆனா இதுக்கு எல்லா பிஹைண்ட்ல கண்டிப்பா ஒரு ஹியூமன் மைண்ட் இருக்கணும். என்னதான் பாட் சொல்லுங்க, என்னதான் ஆர்பிஏ சொல்லுங்க, என்னதான் ஆட்டோமேஷன், என்னதான் ஏஐ,
பிக் டேட்டாலாம் சொன்னாலும் அது எனேபிள் பண்றது யாரு? ஒரு ஹியூமன் மைண்ட், கரெக்டா? ஸோ ஐஓடி வந்து லோ காஸ்ட் கனெக்டிவிட்டி, கிளவுட் கம்ப்யூட்டிங் பிளாட்ஃபார்ம்ஸோட ஈஸியா வந்து நம்ம கனெக்ட் பண்ணலாம். மிஷின் லேர்னிங் அனாலிட்டிக்ஸ் அதோட வந்து வாஸ்ட் அமௌண்ட் ஆஃப் டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல். கான்வர்சேஷனல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா அதாவது நேச்சர் லாங்குவேஜ் ப்ராசஸிங் டு ஐஓடி டிவைசஸ். அதாவது அலெக்சா, சிரிலாம் இருக்கு தெரியுமாடா? அலெக்சா பார்த்துருக்கீங்களா கண்ணா? நம்ம எது கேட்டாலும் அலெக்சா சொல்லும். எப்படி அது? கான்வர்சேஷனல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட எனேபிலிட்டி தான் அது. ஓகேவா கண்ணா? ஸோ இந்த இதுல வந்து ஸ்மார்ட் லைட்டிங் ஒரு கான்செப்ட் இருக்குடா. என்னன்னா இந்த ஸ்மார்ட் லைட்டிங்னா பல்ப்ஸ் கனெக்டட் டு வைஃபை வந்து எங்க இருந்தா கூட ஆன் பண்ணலாம். இது கேமரா ஏஐ கூட ஒரு தாட் ப்ராசஸ் தான், கரெக்டா? எங்கேருந்தா இருக்கும், எங்கேயோ கேமரா கனெக்ட் பண்ணி வைக்கிறோம். பட் ஆப் டவுன்லோட் பண்ணி கையில வச்சோன்னா அந்த பர்சன் என்ன பண்றாங்கன்னு இங்கேருந்தே பார்க்குறோம், கரெக்டா? அது அதே மாதிரி வைஃபை ஆர் பேட்டரி கனெக்டட் டு வைஃபை இருக்கும்போது எங்க வீட்ல நான் வந்து ஃபேன் தேவையில்லாம ஓடிட்டு இருக்குன்னா ஆஃபீஸ்ல இருந்தே அணைச்சிடலாம், வீட்ல குழந்தைங்க இருக்காங்கன்னா. அந்த அளவுக்கு ஸ்மார்ட் லைட்டிங் எல்லாமே வந்து பயங்கரமா எடுத்து. ஸ்மார்ட் பார்க்கிங், மல்டி ஸ்டோரேஜ் கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, கரெக்டா கண்ணா? அது வந்து என்ன பண்ணோம்னா காசை நல்லா கவுண்ட் பண்ணி கரெக்டா அந்த எங்க போய் கரெக்டா இதுவாகுமோ கரெக்ட் ஆக்குபென்சி வந்து ரெகுலேட் பண்ணி கொடுக்கறது. ஸோ இப்போ வந்து ஒரு 100 கார் இருக்குடா, 100 கார் முன்னாடிலாம் என்ன கவுண்ட் பண்ணி தான் கார் வைக்க முடியும். இப்போ அப்படி கிடையாது, மேலே 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 ஏற்றி ஏற்றி வைக்கிறாங்க. இங்கேருந்து என் கார் எங்கே இருக்குன்னா அந்த இதோட இது லிங்க் கனெக்ட் பண்ணிடுவாங்க. அதான் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸோட எக்ஸாம்பிள். ஐஓடியோட ஸ்மார்ட் பார்க்கிங் கரெக்டாக அந்த பர்சன், சார் இது உங்களுக்கு 2வது ரோல 3வது இடத்துல நிற்குது சார் அப்படின்வா. ஓகே ரைட். ஸோ you will be able to know the exact location where you have parked your car and that you are not being lost. மெடிக்கல் ஃபிச்சர்ஸ் சொல்லமா? மெடிக்கல் ஃபிச்சர்ஸ்ன்றது வந்து ரெகுலேட்டரி கம்ப்ளைன்ஸ்க்கும் சேஃப்டி பர்பஸஸ்க்கும் இங்கே வேக்சின்ஸ் குழந்தைக்கெல்லாம் போடுறாங்களே வேக்சின்ஸ், அதெல்லாம் மெடிக்கல் ஃபிச்சர்ஸில் தான் வைப்பாங்க. கரெக்டான டெம்பரேச்சரில் வைக்கணும், இல்லைனா காலி. நான் மெடிக்கல் ரெஃப்ரிஜரேட்டர்ஸ் வந்து ஃபுல் டே நான் பார்த்துட்டே இருக்க முடியாது. ஆனால் அங்கே ஏதாவது இந்த ஒரு பர்டிகுலர் இன்ஜெக்ஷன் ஏதோ வந்து அந்த டெம்பரேச்சருக்கு மேலே ஆகிறதுனா பீப் சவுண்ட் சென்சார் வந்துடும், பை பை பைன்னு. பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி இந்த சைல்டு டேக் கேர்ஸ் இதுலலாம் இருக்குல்ல, என்ன சொல்றது, இந்த கைனகாலஜிஸ்ட் பீடியாட்ரிஷியன்ஸ் இருக்கிற அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஃப்ரிட்ஜஸ் இருக்கும். ஸோ இட் வில் கிவ் யூர் சென்சார் வில் எனேபிள் த அலர்ட். அதெல்லாம் தான் கண்டமா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், சோஷியல் மார்க்கெட்டிங் இருக்கு. இது ஃபேஸ்புக், லிங்க்டின் இதெல்லாம் தானே சோஷியல் மார்க்கெட்டிங் பிளாட்ஃபார்ம்ஸ். இன்ஃப்ளூயன்ஷியல் மார்க்கெட்டிங் அப்படின்றது வந்து பார்ட்னரிங் வித் செலிபிரிட்டிஸ், ஷாருக் கானோட அந்த பிராண்டை கனெக்ட் பண்றது. அது டென்வர்ன்ற ஒரு இது இருக்கு இல்லையா, சென்டர், சாரி டென்வர் சென்டா டியோட்ரண்டா கனிஷ்மா? டென்வர்ன்றது சென்டா டியோட்ரண்டா? சென்ட் இல்லடா, அது பாத்தீங்கன்னா ஷாருக் கான் இங்க சிம்பு, கரெக்டா? ஸோ அந்த மாதிரி இது பண்ற போது பிராண்ட் கேன் ரீச் their influencers followers with branded content and offers. இமெயில் மார்க்கெட்டிங், இமெயில் மார்க்கெட்டிங்னா என்ன? இது ஃப்ரீ ஷிப்பிங் பண்றேன், ஓகேவா? இந்த ஃப்ரீ ஷிப்பிங் வந்து அதாவது அலோஸ் ஆர்கனைசேஷன்ஸ் டு ஸ்டே கனெக்டடா கஸ்டமர்ஸ் கிட்ட பண்றேன். நீங்க பார்த்துருப்பீங்களா, நம்ம பர்த்டே அன்னைக்கும் பேங்க்லேருந்து ஹாப்பி பர்த்டேன்னு வரும், தீபாவளிக்கும் அவங்க நம்மளுக்கு இன்வைட் பண்ணுவாங்க. அதெல்லாம் என்னன்னா இமெயில் மார்க்கெட்டிங். அப்படின்னா என்ன? உங்களை நான் மறக்கல, உங்களை நான் மறக்கல, உங்களை நான் மறக்கலன்னு அர்த்தம். நீங்க பார்த்துருக்கீங்களாடா? உங்களோட பர்த்டே அன்னைக்கு கரெக்டா இமெயில் ஹாப்பி பர்த்டே சிவசங்கரின்னு வரும், தீபாவளிக்கு உங்களுக்கு கிரீட்டிங்ஸ் அனுப்புவான், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட மறந்துடுவாங்க, அவன் அனுப்புவான். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஐ ஆம் ஸ்டேயிங் கனெக்டட் வித் யூ, டோன்ட் வரி, எனி லோன் கம் டு மீ, அதுக்கு தான். ஓகே, கான்டென்ட் மார்க்கெட்டிங்ன்றது 3 இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. Marketing teams creates contents, videos and others to answer questions or provide context to the consumers throughout the இங்க வச்சிருங்கம்மா, நான் எடுத்துக்கிறேன், தேங்க்ஸ்மா. இங்க வச்சிருங்க, இங்க வச்சிருக்கேன். இந்த throughout the 3 stages of buyer's journey. கான்டென்ட் மார்க்கெட்டிங்னா இந்த யூடியூப்ல போடுறாங்க தெரியுமாடா மார்க்கெட்டிங் டீம்ஸ், பார்த்துருக்கீங்களா? கான்டென்ட் மார்க்கெட்டிங் ஓடுது. ஃபர்ஸ்ட் கொலு வருதுன்னு வச்சுக்கோங்க கண்ணா, பொம்மைகள்லாம் இங்க இருக்கு அப்படின்னு போடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அது வந்து கரெக்டா அந்த ஃபெஸ்டிவல் போது பொம்மைலாம் இங்க கிடைக்கும்,
இங்க வாங்க, இந்த ஷாப்ல வாங்க, அவேர்னஸ் ஸ்டேஜ். அப்புறம் அதை பார்த்த உடனே பையர் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுவானா, உடனே நெக்ஸ்ட் ஸ்டேஜ் கன்சென்ட்ரேஷன் ஸ்டேஜ். உங்களுக்கு இந்த பொம்மையெல்லாம் நாங்க எக்கனாமிக்கலா கொடுக்குறோன்றது அடுத்தது. டிசிஷன் ஸ்டேஜ்ன்றது பையர் வாங்க வச்சிருவாங்க. அப்படிதான் பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து இந்த வாட்டி ஆன்லைன் பொம்மை நிறைய வாங்கினாங்க, ஆன்லைன் ஸ்டாண்ட்ஸ் வாங்கினாங்க. அப்புறம் வந்து ஈஸிலி ஃபோல்டபிள், அதாவது கொலுப்படியா வச்சுக்கலாம், இல்ல நான் இதுவா வச்சுக்கலாம், இல்லனா கம்ப்யூட்டர் லேப்டாப் டேபிளா வச்சுக்கலாம். அந்த மாதிரி 3-in-1 டேபிள்ஸ்லாம் வந்தது. அது கான்டென்ட் மார்க்கெட்டிங். கரெக்டா அந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி எடுத்துட்டு வருவாங்கடா. புரியுதா கண்ணா? அதுதான். இப்போ வந்து இது கான்டென்ட் மார்க்கெட்டிங். சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன், எஸ்இஓ மார்க்கெட்டிங்ன்றது எப்படி இருக்கும்னா, தே கண்டக்டிங் ரிசர்ச் ஃபார் விச், அதாவது கான்டென்ட் மார்க்கெட்டிங்கும் சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷனும் ஒரே மாதிரி. நீங்க அப்சர்வ் பண்ணிருக்கீங்களான்னு தெரியல. எனக்கு ஒரு ஃபிளாட், சாரி, எனக்கு வந்து ஒரு எனக்கு ஒரு கோர்ஸ் நான் படிக்கணும் அப்படின்னு நான் சர்ச் பண்ணிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், உடனே கூகுள் உங்களுக்கு மெயில் அனுப்பும். பார்த்துருக்கீங்களா? எப்படி நடக்குதுன்னு நினைக்கிறீங்கடா அது? நம்ம வந்து இப்போ கூகுள் கிட்ட ட்ராப் ஆயிருக்கோம். அதான் சிம்பிளா சொல்லணும். நம்ம கூகுள் கிட்ட ட்ராப் ஆயிட்டோம். இனிமே நம்ம வெளியிலே வரவே முடியாது. நம்ம எங்க போறதா இருந்தாலும் சரி, நம்மளுக்கு என்ன தேவைன்றதும் சொல்லும். அது அட்வான்டேஜ் போத் டிஸ்அட்வான்டேஜ். privacy is 95% lost in the current trend. அவ்வளவுதான் நான் சொல்லணும் இல்லையா? இந்த கான்டென்ட் மார்க்கெட்டிங் சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷனையும் ஒரு ஆர்கனைசேஷன் கரெக்டா பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்கடா, he can grab lot of customers. தேடல், எந்த கஸ்டமர் என்னெல்லாம் தேடின்னு இருக்கான் அப்படின்றது ஒரு டேட்டா. கம்பெனி வந்து இந்த சர்வீசஸ் எல்லாம் கொடுக்கறதுன்றது ஒரு டேட்டா. நடுவுல தான் அந்த கூகுள் ஆக்ட் பண்றான். புரியுதா கண்ணா? அதுதான் அந்த சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். பேப்பர் கிளிக், எனி ஐடியா? பேப்பர் கிளிக்னா பெய்டு அட்வர்டைசிங். ஒரு ஆட் கிளிக் ஆன் பண்ணுங்க உங்கடா, மார்க்கெட்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஆட்ஸ் வெப்சைட்ஸ்ல போட்டுருவாங்க. நீங்க கூட பார்த்திருப்பீங்கடா, ஒரு நம்ம யூடியூப் ஆரம்பிக்கும் போதே அந்த இவனோடது, அது பேர் என்ன, கேன்வாவோடது வரும். பார்த்திருக்கீங்களா? ஸோ த ஆட் இஸ் கிளிக் ஆன்னா தே ஃபீ இஸ் பீன் பெய்டு ஈச் டைம். அந்த மாதிரி பார்ட் டைம் ஜாப்ஸ் தான் நிறைய எடுத்துட்டு வருவாங்க. உங்களுக்கு இந்த ஆடு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கிளிக் பண்ணுங்க, அப்போ உங்களுக்கு ஒரு 18 ரூபாய் அனுப்புறோம். இது நார்மலா என்னன்னா சர்ச் ரிசல்ட்ஸ் பேஜ்ல டாப்ல வரும். ஓகேவா? அது வந்து பேனர் ஆட்ஸ் ஃபார் வெப்சைட்ஸ் இருக்கும், அதுக்கு ஒரு தனி செட் ப்ரைஸஸ் இருக்கும், இல்ல அந்த கீவேர்ட்ஸ்க்கு மட்டும் தனி பிட் பிரைஸ் அந்த மாதிரி இருக்கும். அதான் பேப்பர் கிளிக். அஃபிலியேட் மார்க்கெட்டிங்ன்றது வந்து எப்படி தெரியுமாடா, ஒரு மார்க்கெட்டிங் வந்து ரெஃபரல் மார்க்கெட்டிங் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இது எப்படின்னா, என்னோட ப்ராடக்ட்டை நீ ப்ரமோட் பண்ணி கூட உனக்கு நான் ஒரு கமிஷன் கொடுக்குறேன். அதான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங். அப்ப என்ன ஆகுதுன்னா, நான் என்னோட பிராண்ட் குட்வில்ல இன்னொருத்தர் கையில கொடுத்து அவரை மார்க்கெட் பண்ண சொல்லி அவருக்கு ஒரு கமிஷன் கொடுக்கறது தான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங். ஓகேவாடா? இட் இஸ் லைக் நோ கன்சைன்மெண்ட் மாதிரி வச்சுக்கோங்களேன். கன்சைனர் தானே கூட்ஸோட ஓனர், ஆனா அவன் என்ன பண்ணுவான், ஏஜென்ட் கிட்ட கொடுத்து வித்து கொடுன்னு சொல்லுவான்ல, அந்த மாதிரி தான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங். மொபைல் மார்க்கெட்டிங் கேட்கவே வேணாம் சொல்லுமா. இட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மொபைல் பேண்ட் ரைசிங். என்னது, மொபைல் மார்க்கெட்டிங் இனிஷியேட்டிவ்ஸ்ன்றது வந்து எக்கச்சக்கமா இட்ஸ் கெய்னிங் லாட். அதாவது டெக்ஸ்ட் மெசேஜஸா இருக்கட்டும், சோஷியல் மீடியா, புஷ் நோட்டிபிகேஷன்ஸ், மொபைல் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வந்து டே பை டே பயங்கரமா இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. அவ்வளவுதான் சொல்லுமா. இந்த சாப்டர் வந்து இட் இஸ் மோர் ஆஃப் திங்ஸ் வாட் இஸ் ஹேப்பனிங் அரவுண்ட் யூ. அதனால இது ரொம்ப மண்டையை போட்டு குழப்பி படிக்கிற மாதிரிலாம் கிடையாது. பட் யூ ஹாவ் டு பி வெரி வெரி கிளியர் வித் த நியூ டெர்மினாலஜிஸ் வாட் தே ஹவ் யூஸ், லைக் ஆர்பிஐ, ரஷ்யாஸ் ஃபெடரல் சீரீஸ் ரோபோட்ஸ், வாட் இஸ் வந்து கோபோட், வாட் இஸ் டெவாப்ஸ், இது கான்செப்ட், ரிசர்வேஷன் ஆஃப் ஸ்போர்ட்ஸ்னா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ்னா ஐஓடி, இப்படி மாதிரி கூட கேட்பாங்கடா. ஐஓடி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ்
இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அப்பா. ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி கீவேர்ட்ஸ்லாம் இருக்குல்ல, அதை நல்லா பார்த்துக்கோங்க கண்ணா. நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங்ன்றது என்எல்பி. ஓகேவா? ஐஓடி டிவைசஸ்க்கு ஒரு குட்டி 4 எக்ஸாம்பிள்ஸ் நீங்களே எடுத்துக்கோங்க. அலெக்சா, கார்டினா, சிரி, அதெல்லாம். ஓகேவா கண்ணா? ஸோ வித் திஸ் வி ஆர் கம்ப்ளீட்டிங் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் கண்ணா. ஒரு நிமிஷம். ஆக்சுவலா இது ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான சாப்டர் தான். ஓகேவா? ரொம்ப ட்ரை அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா உங்களுக்கு எப்ப நீங்க ஆக்டிவா இருப்பீங்களோ, எப்ப செம்ம ஃபீல் குடா, எந்த பார்ட் ஆஃப் த டேல ஃபீல் குடா இருக்கீங்களோ அப்ப இந்த கான்செப்ட் எடுத்து படிங்க. ஏன்னா திஸ் கண்டைன்ஸ் தியரி, கண்டைன்ஸ் ப்ராக்டிக்கல் திங்ஸ், பட் நியூ வேர்ட்ஸ்.